أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد. கணித்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய அமல்கள் குறித்த, சட்டங்கள் குறித்த, சிறப்புகள் குறித்த பல்வேறு காணொளிகளை இதுவரை தாங்கள் கண்டிருக்கிறீர்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று துல்ஹஜ் பிறை 10 அன்று வினாவில் முடி வெட்டுவது அல்லது மொட்டையடிப்பது சம்பந்தமான தகவல்களை இன்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுல முடி வெட்டுவது, மொட்டையடிப்பதனுடைய சிறப்புகள் மற்றும் வினாவில் 10வது நாளன்று இதனுடைய சட்டங்கள் குறித்த விவரங்களை நான் சொல்ல இருக்கின்றேன். திருக்குர்ஆன்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் ஃபத்ஹ்ல 47வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் ல தத்குலுன்னல் மஸ்ஜிதுல் ஹராம இன்ஷா அல்லாஹு ஆமினீன் முஹல்லிகீன ரூஸக்கும் வ முகஸ்ஸிரீன், இறைவன் நாடினால் அச்சமற்றவர்களாக மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் நீங்கள் நுழைவீர்கள். அப்பொழுது உங்களுடைய தலைகளை சிரைத்தவர்களாகவும் மொட்டையடித்தவர்களாகவும் முடிகளை குறைத்து கொண்டவர்களாகவும் நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் நுழைவீர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். இந்த வசனம் ஹுதைபியா உடன்படிக்கை குறித்து பேசுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு கண்டதின் வெளிப்பாடாக 700க்கும் மேற்பட்ட சஹாபாக்களோடு ஹிஜ்ரி 6ல் உம்ரா செய்வதற்காக வேண்டி புறப்பட்டு சென்று விட்டார்கள். சென்றவர்களை மக்கா குறைஷிகள், காபிர்கள் தடுத்து விட்டார்கள். அதனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா, நீங்கள் இங்கு வந்ததற்கு உள்ளே சென்று மக்காவிற்குள்ளே சென்று உம்ரா செய்ய முடியாவிட்டாலும் நீங்கள் மொட்டையடித்துக் கொள்ளுங்கள், முடியை குறைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு உம்ரா செய்த நன்மையை பெற்று விடுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்ன வாக்கின் அடிப்படையில் சஹாபாக்கள் அனைவரும் அங்கேயே முடிகளை குறைத்து கொண்டு வெட்டி கொண்டு திரும்ப மதீனாவிற்கு வந்து விட்டதாக இந்த வரலாறு சொல்லுகிறது. இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா திருக்குர்ஆன்ல மொட்டை அடிப்பதற்கான ஆதாரம் இருக்கிறது, முடியை குறைப்பதற்கான ஆதாரம் இருக்கிறது. ஏன்னா ஹஜ்ஜில் இருக்கிறவங்க மொட்டை அடிப்பார்கள். பொதுவாகவே இந்த மொட்டை அடிக்கக்கூடிய இந்த செயல் இருக்குது இல்லைங்களா, இது 4 சந்தர்ப்பங்களில் இஸ்லாத்தில் மொட்டை அடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. ஒன்று ஹஜ்ஜில மொட்டை அடிப்பாங்க, இரண்டாவதாக உம்ராவில் மொட்டை அடிப்பார்கள், மூன்றாவதாக நமது ஒவ்வொரு வீட்டிலும் குழந்தைகள், அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, குழந்தை பிறந்த 7வது நாளில் மொட்டை அடிப்பது சுன்னத்தாகும். அதற்காக வேண்டி அகீகா எல்லாம் கொடுப்பார்கள். 4வதாக ஒரு மாற்று மத சகோதரர் இஸ்லாத்தில் இணைந்தால் அவர் மொட்டையடிப்பார். இந்த 4 நிலைகளில் மொட்டையடிப்பதை இஸ்லாம் வரவேற்றிருக்கிறது. ஒரு இடத்துல கடமையாக ஆக்கியிருக்கிறது, ஹஜ்ஜில, உம்ராவெல்லாம் கடமையாக இருக்கிறது. குழந்தை பிறந்த 7வது நாளில் அடிப்பது சுன்னத்து. அதற்கு பிறகு எந்த நாளில் அடிக்க வேண்டும் வேணாலும் அடிக்கலாம். அதே போல ஒரு காஃபிர் முஸ்லீமானால் மொட்டை அடிக்க வேண்டும். இந்த 4 சந்தர்ப்பங்கள்ல மொட்டை அடிப்பதை மார்க்கம் வரவேற்று இருக்கிறது. அதே போல மொட்டையடிக்கும் எனும் இந்த செயல் இருக்கு இல்லையா, நம்ம கிராமப்புறங்கள்லாம் பார்க்கிறோம், ஒருத்தரை தண்டிக்க வேண்டும் என்றால் மொட்டை அடிப்பார்கள். ஒரு குற்றவாளி குற்றம் செஞ்சிட்டான், திருடிட்டான், அபகரிச்சிட்டான், இப்படி ஏதாவது ஒரு தவறான காரியத்தை செய்துவிட்டால் கிராமப்புறங்களில் அவனுக்கு மொட்டையடித்து கரும்புள்ளி செம்புள்ளி வைத்து அவனை கழுதிகளில் ஏற்றி ஊர் சுற்ற விடுவார்கள். இதெல்லாம் நம்ம பழங்காலங்கள்ல பார்த்திருக்கிறோம். அதே போல ஒருத்தனை கேவலப்படுத்தணும் என்பதற்காக வேண்டி, அடிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி, கீழ்சாதிக்காரன் என்பதற்காக வேண்டி எல்லாம்
முற்காலத்தில் மொட்டையடித்து அவனை சிறுமிப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல இன்று கூட இந்து மதத்துல தகப்பனார் இறந்து விட்டார், தாயார் இறந்து விட்டார் என்றால் அதில் இருக்கக்கூடிய மூத்த மகன் மொட்டையடிக்கப்படுவான். அவங்களுடைய கலாச்சாரம் அது. ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க, மொட்டையடிப்பார்கள், அது அவங்களுடைய கலாச்சாரம். குலதெய்வ வழிபாடு, அவர்கள் மொட்டையடிப்பார்கள், அது அவங்களுடைய கலாச்சாரம். பொதுவா இஸ்லாத்துல இந்த 4 நிலைகளில், அதுவும் குறிப்பா ஹஜ் உம்ராவில் நம்ம மொட்டை அடிப்பது எதற்கு அடிக்கிறோம்? எந்த நபியாவது அடித்து காட்டியிருக்கிறார்களா அப்படின்னா இல்ல. பொதுவாகவே காலங்காலமாக இஸ்லாத்திற்கு முன்னிருந்தே எல்லா சமூக மக்களிடத்திலும் மொட்டை அடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. அந்த பழக்கத்தினுடைய அடிப்படை தன்மை என்னன்னா, இறைவா, நான் அழகாக, அருமையாக, உயர்வாக கருதுகிற எனது முடியை உனக்காக நான் எடுத்து விடுகிறேன். என்னை நான் தாழ்மைப்படுத்திக் கொண்டு உன்னை நான் பெருமைப்படுத்துகிறேன், உன்னை நான் பெரியவனாக கருதுகிறேன் என்பதற்காக வேண்டிதான் இந்த மொட்டை அடிக்கக்கூடிய பழக்கம் எல்லா காலகட்டத்திலும் இருந்தது. அது இன்னைக்கு வேற வேற காரணங்களுக்காக வேண்டி மொட்டை அடிக்கப்பட்டு வருகிறது. உண்மையாகவே இறைவனிடத்தில் தன்னை தாழ்மைப்படுத்தி கொண்டு, இறைவா நீதான் பெரியவன், அக்பர் என்பதை காட்டுவதற்காக வேண்டிதான் இன்று நாம் ஹஜ்ஜிலையும் உம்ராவிலும் நாம் மொட்டை அடிக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஹதீஸு தபுரானில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உபாதத்து பின் சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சகீஃப் கிளையை சார்ந்த ஒரு நபித்தோழரும் அன்சாரி கிளையை சார்ந்த ஒரு நபித்தோழரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நிற்கிறார்கள். 2 பேருமே சம நேரத்துல நிற்கிறாங்க. யார சொல்லலாம், நான் சில கேள்விகளை உங்களிடத்தில் கேட்க வேண்டும் என்று அன்சாரி தோழர் சொல்கிறார். சகீஃப் கிளையை சார்ந்த அந்த சகோதரர், யார சொல்ல, நானும் சில கேள்விகளை கேட்க வேண்டும், நான் தான் முதலில் கேட்பேன் என்று அவர் சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் 2 பேரும் என்ன கேள்வியை கேட்க வந்திருக்கிறீர்கள் என்று நான் சொல்லவா என்று கேட்டார்கள். அப்பொழுது 2 பேருமே யார சொல்ல, நீங்களே சொல்லுங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தவாஃப் செய்தால் என்ன நன்மை கிடைக்கும், அரஃபாவில் தங்கினால் என்ன நன்மை கிடைக்கும், மினா முஸ்தலிஃபாக்களில் தங்கினால் என்ன நன்மை கிடைக்கும், சஃபா மர்வாவுக்கு இடையில் ஓடினால் என்ன மாதிரியான நன்மை கிடைக்கும், அல்லாஹ்வுக்காக வேண்டி தலையை மொட்டையடித்துக் கொண்டால் என்ன நன்மை கிடைக்கும் என்று கேட்கதானே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். 2 பேரும், ஆமா யா ரசூலல்லாஹ், அதுக்காக வேண்டிதான் நாங்க வந்திருக்கிறோம். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரஃபாவுல தங்குனா என்ன நன்மை கிடைக்கும், மினாவுல தங்குனா என்ன நன்மை கிடைக்கும், முஸ்தலிஃபாவுல தங்குனா என்ன நன்மை கிடைக்கும் என்பது குறித்தெல்லாம் ஒன்று ஒன்றாக தனித்தனியாக சொன்னார்கள். கடைசியாக மொட்டை அடித்தால் என்ன நன்மை கிடைக்கும் என்பது குறித்து சொல்லும் பொழுது, அம்மா ஹல்குக ரஅசுக ஃபைன்னஹு லைஸ மின் ஷஅரிக ஷஅரத்துன் தகவ் ஃபில் அர்லி இல்லா கானத் லக நூரன் யௌமுல் கியாமா. நீங்க மொட்டை அடிக்கும் போது உன்னுடைய தலையிலிருந்து விழுகிறதே முடி, இந்த முடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிக்கும் பகரமாக மறுமை நாளில் உங்களுக்கு ஒளி அணிவிக்கப்படும், உங்களுடைய உடல்ல ஒளி ஏற்றப்படும், நீங்கள் பிரகாசமாக இருப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் தர்கீப் வ தர்ஹீப் என்கிற நூலிலும் தபுரானியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ உபாதத் பின் சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மற்றொரு ஹதீஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், வ அம்மா ஹல்குக ரஅசுக ஃபலக பிக்குல்லி ஷஅரத்தின் ஹலக்தஹா ஹஸனா வ யும்ஹி அன்க பிஹா ஹதியா. மொட்டையடித்து உன்னுடைய தலையிலிருந்து ஒவ்வொரு முடியும் விழுகும் பொழுது ஒரு நன்மை எழுதப்படுகிறது, உன்னிலிருந்து ஒரு பாவங்கள் அழிக்கப்படுகிறது, ஒவ்வொரு முடிக்கு பகரமாகவும் சொர்க்கத்தில் ஒரு அந்தஸ்துகள் வழங்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதுவும் தபரானியில அல் பஸார் என்கிற நூலிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொர்க்கத்தில் அந்தஸ்து வழங்கப்படுவது என்றால் என்ன? உங்களுடைய சொர்க்கத்துல இதுவரை ஒரு மாமரம் இல்லை என்றால்
இதன் காரணமாக ஒரு மாமரம் நடப்படும். சொர்க்கத்துல அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பகரமான காரியங்கள் அங்கு அதிகரிக்கப்படும். இதுதான் அந்தஸ்து என்பது. ஒரு மாமரம் உங்களுக்காக வேண்டி நடப்படும். உங்களுக்காக வேண்டி சொர்க்கத்துல ஒரு மோட்டர் பைக் வழங்கப்படும். உங்களுக்காக வேண்டி சொர்க்கத்துல ஒரு கொய்யா மரம் வழங்கப்படும். இப்படி அல்லது எக்ஸ்ட்ரா ஒரு மரம் நடப்படும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு மாளிகை கட்டி தரப்படும். மரம் நிழல் தரும் மரம் நடப்படும் என்றெல்லாம் ஹதீசுகள்ல வருகிறது. இப்படி உங்களுடைய சொர்க்க அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மற்றொரு ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தம்முடைய ஹஜ்ஜத்துல் விதாவுல எல்லோரும் சென்று நீங்கள் மொட்டையடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள். அப்போ ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், மொட்டைதான் அடிக்க வேண்டுமா, முடி குறைத்துக் கொள்ளக்கூடாதா என்று கேட்கிறார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அல்லாஹ் யக்ஃபிலில் முஹல்லிகீன், இறைவா மொட்டை அடித்துக் கொள்ளக்கூடியவருடைய பாவங்களை நீ மன்னித்து விடுவாயாக என்று துஆ செய்கிறார்கள். மீண்டும் அந்த சஹாபி கூறுகிறார், யா ரசூலல்லாஹ், முடி குறைப்பவர்களுக்கு என்ன? அப்பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மொட்டை அடிப்பவர்களுடைய பாவங்களை யா அல்லாஹ் மன்னிப்பாயாக என்று இரண்டாவது தடவையாகவும் துஆ செய்கிறார்கள். மூன்றாவதாக அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ், முடி குறைப்பவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? அப்பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா மொட்டை அடிப்பவர்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக என்று மூன்றாவது முறையாகவும் துஆ செய்கிறார்கள். அந்த சஹாபி விடுவதாக இல்லை. நாலாவது முறையாகவும் அவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், முடி குறைப்பவர்களுக்கு என்ன நன்மை? யா அல்லாஹ், முடி குறைப்பவர்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக என்று நான்காவது முறையாக பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆகவே மொட்டை அடிப்பவர்களுக்கு பெருமானாருடைய 3 முறை பிரார்த்தனை உண்டு. முடி குறைப்பவர்களுக்கு 1 முறை பிரார்த்தனை தான் உண்டு. அதனாலதான் சட்ட வல்லுநர்கள் நமக்கு ஹஜ்ஜின் போதும் உம்ராவின் போதும் முடி வெட்டி கொள்வர்களை விட மொட்டை அடிப்பவர்களுக்கு தான் நன்மை அதிகம் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல் ஹஜ்ஜி பிறை 10 அன்னைக்கு காலையில நாம் முதலில் செய்ய வேண்டிய காரியம் கல்லெறிய வேண்டும். இரண்டாவதாக குர்பானி கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக முடி வெட்ட வேண்டும் அல்லது மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு நாலாவதாக இருக்கக்கூடிய காரியம் தவாப் ஜியாரா. இந்த 4 காரியங்களையும் பிறை 10 அன்று நாம் செய்ய வேண்டும் மினாவில். பொதுவாக இந்த முடியை நாம எவ்வளவு குறைக்கணும்? மொட்டை அடிச்சிட்டா பிரச்சனையே இல்லை, அது ஒரேடியா முடிஞ்சு போச்சு. முடியை எவ்வளவு குறைக்கணும் என்று கேட்டால், நம்ம தலையில எவ்வளவு முடி இருக்குதோ அதுல 4இல் 1 பகுதி முடியை குறைக்க வேண்டும். 4 இன்ச்சு முடி இருந்துச்சுன்னா அதுல 1 இன்ச்சு முடிய சுத்திக்கு எல்லா பகுதிகளிலும் கட் செய்து கொள்ள வேண்டும். இதுதான் முறை என்று நமக்கு வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி முடி வெட்டுவதாக இருந்தாலும் மொட்டை அடிப்பதாக இருந்தாலும் இது வாஜிபான செயல். இதை கண்டிப்பா ஹாஜிகள் அனைவரும் செய்தே ஆக வேண்டும். அதே போல இந்த முடியை வெட்டிய பிறகோ அல்லது மொட்டை அடித்த பிறகுதான் நாம் இஹ்ராமிலிருந்து வெளிவர முடியும். அதிலும் இந்த மொட்டை அடிக்க வேண்டிய காரியம் வாஜிபான காரியமாக பிறை 10 அன்று இருந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்னதின் காரணமாக மொட்டை அடிப்பது சுன்னத்து தான், அதற்கு பிறகுதான் முடி வெட்டுவது என்றும் வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த முடி வெட்டும் பொழுது அல்லது மொட்டை அடிக்கும் பொழுது நாம் தக்பீர் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று நாம் தக்பீர் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அதே போல முடி வெட்டுகிற சந்தர்ப்பத்தில் அல்லது மொட்டை அடிக்கிற சந்தர்ப்பத்தில் இதற்கென்று ஓதக்கூடிய ஒரு துவா இருக்கிறது. அந்த துவாக்களையும் நாம் ஓதலாம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அலாமா ஹதானா வன்அம அலைனா, அல்லாஹும்ம ஹாதிஹி நாசியதி பியதிக ஃபதகப்பல் மின்னி வக்ஃபிர் லி துனூபி, அல்லாஹ் மக்துபு லீ பிக்குல்லி ஷஅரத்தின் ஹஸனத்தன் வமுஹு பிஹா அன்னி சய்யிஅத்தன் வர்ஃபு லீ பிஹா தரஜத்தன், அல்லாஹ் மக்ஃபிர் லி வலில் முஹல்லிகீன வல் முகஸ்ஸிரீன
யா வாசில் மகஃபிரா அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கலா அன்னா நுசுக்கக அல்லாம ஜிதுனா ஈமான் வ யகீனா. இந்த துஆக்கள்ல என்ன சொல்லப்படுதுன்னா, மொட்டையடிக்கக்கூடிய அல்லது முடிவெட்டி கொள்ளக்கூடிய எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்கிற இந்த துவாவின் காரணமாக எங்களுடைய ஈமானை அதிகரிப்பாயாக, எங்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவாயாக, நரக விடுதலை தந்தருள்வாயாக என்றெல்லாம் இந்த துவாவினுடைய பொருள் புரிகிறது. ஆகவே இந்த துவாக்களையும் நாம் ஓதிக்கொள்ளலாம். இப்ப பிறை 10 அன்னைக்கு மொட்டை அடிக்கணும். ஆனா மொட்டை அடிக்கிறதுக்கு வழி இல்லாம தலையில ஏதோ அடிபட்டு பெரிய பேண்டேஜ் ஒருத்தர் போட்டிருக்கிறார். பேண்டேஜ் ஒரு பிறை 8 அன்னைக்கு அவர் ஒரு காயம் ஏற்பட்டு தலையில ஒரு பெரிய பேண்டேஜ் கட்டியிருக்கிறார். இப்ப அவர் என்ன செய்யறது? அவர் மொட்டை அடிக்கணுமா வேண்டாமா? மொட்டை அடிப்பது கட்டாய கடமைகளில் ஒன்று. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அவரு 10 அன்னைக்கு அவரு மொட்டை அடிக்காவிட்டாலும் பரவாயில்ல, 12 பிறை மகரிபு வரையிலும் அவர் மொட்டை அடிப்பதற்கு அவகாசம் இருக்கிறது. மகரிபுக்குள்ள பிறை 12 மகரிபுக்குள்ள அவர் மொட்டை அடிக்கலாம் அல்லது முடியை கத்தரித்துக் கொள்ளலாம் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போலவே இந்த மொட்டை அடிக்கணும். அங்க மினாவில பார்த்தோம்னா அவ்வளவு கூட்டம் இருக்கும். நமக்கு நாமே மொட்டை அடித்துக் கொள்ளலாமா என்று கேட்டால் நீங்கள் அடித்துக் கொள்ளலாம். அல்லது எனக்கு ஒருத்தர் மொட்டை அடிக்கலாம், நான் அவருக்கு இன்னொருத்தருக்கு நான் மொட்டை அடிச்சு விடலாம். இது இஹ்ராம்ல இருக்கும் போதே செய்யலாமானா செய்யலாம், கூடும், ஜாயிஸ். என சஹாபாக்கள் அப்படிதான் அங்கு செய்திருக்கிறார்கள் என்பது வரலாறு. ஒரு சஹாபி இஹ்ராம்ல இருக்கும் பொழுதே இன்னொரு சஹாபிக்கு மொட்டை அடித்து விட்டு இருக்கிறார். ஒரு சஹாபி இஹ்ராம்ல இருக்கும் பொழுதே தனக்கு தானே மொட்டை அடித்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஹதீசுகள் ஆதாரபூர்வமாக இருப்பதின் அடிப்படையில எல்லா மதுஹபுகள்லையும் இதுபோல் நாம் செய்து கொள்ளலாம் என்று நமக்கு சட்ட வல்லுநர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த மொட்டை அடிக்கக்கூடிய நேரம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? துல்ஹஜ் பிறை 10 மினாவில் சுபுஹ் சாதிக்கூடிய நேரத்திலிருந்து துல்ஹஜ் பிறை 12 மகரிபு வரை நாம் மொட்டை அடித்துக் கொள்ளலாம். அதே போல ஹரமுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில தான் நாம் இதை மொட்டை அடிக்கணும். அது நம்ம பகல்ல அடிச்சாலும் சரி, இரவுல அடிச்சாலும் சரி, அது கூடுமானது. ஆனா ஹரமுடைய எல்லைக்கு போய் நாம மொட்டை அடித்து விடக்கூடாது. இதுல துல்ஹஜ் பிறை 12க்கு பிறகு, மகரிபுக்கு பிறகு நாம் மொட்டை அடித்தாலோ அல்லது ஹரமுடைய எல்லைக்கு வெளியே போய் மொட்டை அடித்தாலோ ஒரு தம்மு கொடுக்க வேண்டும் என்று நமக்கு மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதே போல இந்த மொட்டையெல்லாம் அடிச்சு முடிச்ச பிறகுதான் நம்ம தையல் ஆடைகளை அணியலாம், நாம் மனம் பூசி கொள்ளலாம். இது போன்ற ஹலாலான விஷயங்கள் எல்லாம் நமக்கு கூடும். ஆனாலும் தவாஃபு ஜியாரா செய்யாததின் காரணமாக மனைவியோடு கூடுவதோ முத்தமிடுவதோ இது போன்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு ஹராம் தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்துல இதுவரையிலும் ஆண்களுக்கும் பெண்களுக்குமான பொதுவான சட்டங்களை நாம் சொல்லி இருந்தாலும் கூட பெண்கள் எப்படி முடிவெட்டி கொள்ள வேண்டும் என்று கேட்டால் அதற்கு நமக்கு மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். பெண்கள் தங்களுடைய முடியில அந்த ஜடையை பிடிச்சு மொத்தமா எடுத்து தங்களுடைய சுண்டு விரல் சுற்றளவு அளவுக்கு சுத்தி அதை விட கொஞ்சம் பெருசா வெட்டி கொள்ள வேண்டும் என்று மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த முடி வெட்டுகிற சந்தர்ப்பத்துல முடி வெட்டுவது சம்பந்தமாக இதுவரை சொல்லப்பட்ட இந்த சட்டங்கள் அனைத்துமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரியான சட்டம் தான். இதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த துல்ஹஜ் பிறை 10 அன்று முடி களைதல் அல்லது மொட்டை அடித்தல் என்கிற இந்த சட்டத்தை முழுமையாக செய்து அல்லாஹ்வினுடைய அன்பையும் அல்லாஹ்வினுடைய அண்மையையும் நெருக்கத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.